லெட்ஸ் மேக் கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், சால்ட்டு, தேங்காய் எண்ணெய், தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வவ்வால் மீனை இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபிஷ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மேக்னேட் பண்ணி 1/2 hour தனியாக ஊற வச்சுருங்க. இது தனியாக ஊறிட்டு இருக்கட்டும். இன்னும் ஒரு பேனில் வந்துட்டு நல்லா தாராளமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா பொறுமையாக 10 to 15 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கான அந்த கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை இதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த திக்கான தேங்காய் பாலையும் இதில் ஊற்றிட்டு ஒரு கிரேவி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாழை இலையில் கீழே கிரேவி, மேலே ஃபிஷ் ஃப்ரை, திருப்பியும் கிரேவி போட்டுட்டு நல்லா 4 சைடும் மடிச்சுட்டு ஒரு பேக் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தவாவில் வந்துட்டு ஒரு 10 to 15 minutes ஃப்ரை பண்ணி எடுத்தால் செம்ம டேஸ்டான கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது ரெடி.